சேற்றினிலே உதித்தாலும் செந்தாமரையாய் மலர்வோம், காற்றினிலே கலந்தாலும் நறுமணமாய் திகழ்வோம். தாய் தமிழே என் முதல் பேச்சு, அதன் தனி சிறப்பே என் உயிர் மூச்சு. எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், இந்திய விடுதலை போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பங்கு. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ரத்தத்தை தாருங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்ற பேச்சு இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் விடுதலை உணர்வை தட்டி எழுப்பியது. இந்த வீர வசனத்தின் சொந்தக்காரர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான். வங்கத்திலேயே புகழ்பெற்ற வழக்கறிஞரான ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி இவர்களது 9வது மகனாக பிறந்தார் நம் நேதாஜி. லண்டனுக்கு சென்று ஐசிஎஸ் தேர்விலே முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நேதாஜி என்ன செஞ்சார் தெரியுமா? தன் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்க்க கூடாது என்று கருதி லண்டனிலே பணித்துறப்பு செய்து தாயகம் திரும்பினார். ஐசிஎஸ் என்றால் இந்தியாவை பொறுத்தமட்டில் கலெக்டர் பதவியை போன்றது. தாயகம் திரும்பிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தனது கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளில் பிடிப்பு ஏற்பட்டு அக்கட்சியிலே சிஆர் தாஸ் மூலமாக இணைந்தார். அப்போது நேருவும் நேதாஜியும் நெருங்கிய நண்பர்கள் ஆயினர். பிறகு 1922ஆம் ஆண்டிலே பால்ஸ் இளவரசரை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்திருந்தது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் அவரது கட்சி உறுப்பினர்களும் அவரை எதிர்த்து மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருந்தது. சிறையிலிருந்து வெளிவந்ததும் 1938ஆம் ஆண்டு ஹரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் நம் நேதாஜி. அப்போது பேசிய அவர், சட்டமன்றத்தை கைப்பற்றினால் மட்டும் போதாது, விடுதலை பெற வேண்டும் என்றால் தீவிரமாக போராட வேண்டும் என்று வீர முழக்கமிட்டார். அவரது பேச்சும் அவரது புகழும் நாடெங்கும் பரவத் தொடங்கியது. மக்கள் அவரை நேதாஜி என்று அன்பாக அழைத்தனர். நேதாஜி என்றால் தலைவன் என்பது பொருள். 2ஆம் உலகப் போர் மூண்டதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களின் துணையை நாடியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை திரட்டிக் கொண்டிருந்தார். இதன் மூலம் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜியை சிறையில் அடைத்து கைது செய்து வைத்திருந்தது. வெளியே வந்ததும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் வெள்ளையர்களையும் தன் நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று எண்ணி பிற நாடுகளிடம் உதவி வேண்டி வெளிநாட்டுக்கு சென்றார். அப்போது ஜெர்மனியில் ஹிட்லரிடமிருந்தும் முழு ஆதரவை பெற்ற நம் நேதாஜி 1941ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர மையம் என்ற அமைப்பை அங்கு தொடங்கி இந்திய மக்களுக்கு, அங்கு வாழும் இந்திய மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டி வளர்த்தார். பின்னர் ஜப்பானின் உதவியின்படி இந்திய ராணுவத்தை மீளுருவாக்கம் செய்து அதற்கு தலைவரானார் நம் நேதாஜி. பிறகு இந்திய ராணுவ படையுடன் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்த நேதாஜி 1938ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராக ஆனதும் அவர் பல 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 பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான போட்டிகளிலும் முயற்சிகளிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைவாசம் சென்று வந்தார். பிறகு அஞ்சற்க அஞ்சுவது பேதமை அஞ்சாமை, அஞ்சல் அறிவார் தொழில் என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க எப்படைகளும் அஞ்சாதையும் அஞ்சா நெஞ்சம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் நாள் வானூர்தி தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் மரணம் அடைந்ததாக அறிவிப்பு பலரால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பலரும் அதை எதிர்க்கும் வகையில் மறுப்பு தெரிவித்தே வந்தனர். இதன் மூலம் நேதாஜியின் இறப்பிற்கு பல வகையான விமர்சனங்களும் பல வகையான வதந்திகள் நம்மிடம் எழுந்தாலும் என்னிடம் இருப்பது ஒற்றை கருத்து மட்டுமே. ரத்தத்தை தாருங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்று அறைகோவல் விடுத்த எம் மன்னலுக்கு மரணம் ஏது? மரணம் ஏது? ரத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று அறைகோவல் விடுத்த எம் அடியாருக்கு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.